வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். இப்போ வந்து ஒரு யூசர் ரிவ்யூ பார்க்க போறோம் ப்ரோ. இந்த யூசர் ரிவ்யூல அந்த நண்பர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ப்ளீஸ் டோன்ட் ரிவீல் மை ஐடென்டிட்டி. சரி, ஐ அம் சென்டிங் யூ தி டேட்டா. ஏங்க யூசர் ரிவ்யூனாக்கா உங்களுக்கு ஏங்க இவ்வளோ பெருசாலாம் டைப் பண்ணி அனுப்புகிறாங்க? ஏதோ ஒரு 4-5 இதில் அனுப்பியிருந்தாக்கா, ஏதோ ஒரு முக்கியமான விஷயங்கள் அனுப்பியிருந்தா பரவாயில்ல. ரொம்ப லென்த்தாக இருக்குங்க. அது ஒன்றும் இல்லை ப்ரோ, கொஞ்ச நேரம் முன்னாடி ஒரு நியூஸ் வீடியோ, மொத்தமே 5 நியூஸ் தான். நீங்கள் பேசாமல் அவங்கெல்லாம் கூப்பிடுங்களா? இங்கே வந்து வேற ஒரு ஊரில் இருக்காங்க ப்ரோ, துபாயில இருந்தெல்லாம் ஒருத்தர் எழுதி அனுப்புறாரு ப்ரோ. பேசாமல் அவங்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வாய்ஸ் ரெக்கார்டு பண்ணி அனுப்ப சொல்லிடுங்க. அந்த வாய்ஸ் ரெக்கார்டரை போட விட்டுட்டு நம்ம வந்து ஆன்சர் பண்ணிவிடுவோம். அப்படி சொல்றீங்க? ஆமா, நம்ம நின்றுக்கிட்டே என்ன பண்ணுவோம்னா வாய்ஸ் ஓடிட்டு இருக்கோம், நம்ம அதை லிசன் பண்ணிட்டு இருக்கோம். வாய்ஸ் ரெக்கார்டரே அப்படியே நம்ம இதில் போட்டுடலாம் இல்லையா, வீடியோவில் போடலாமே. அதான் ஈஸியாக இருக்கும், பாட்காஸ்ட் மாதிரி இருக்கும். அது போட்டுட்டு நம்ம அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு அவங்க கிட்ட இருக்கிற ஃபோனுக்கு ரிலேட்டடான ஒரு சில கிளிப்ஸ். காலையிலேருந்து ஒரு வந்து வீடியோ பண்ணிட்டு இருக்காரு மனுஷன். நான் இப்போ தான் வந்தேன், ஒரு 2 hours இருக்கும். நான் வந்து வீட்டிலேருந்து இங்கே வந்திருக்கேன். இவர் வந்து காலையிலேருந்து வீடியோ பண்ணிட்டு இருந்திருக்காரு. இப்போ அதை வந்து படிக்கணும் உட்காந்துட்டு. அதெல்லாம் படிச்சிடலாம். வாங்கி நீ படியண்டான்னு கூட நீங்கள் சொல்லலாம். ஆனால் அதெல்லாம் வந்து இவரே இதை படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாரு. நான் படிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமா. இல்ல மாத்தி இருக்கும். அதான் கரெக்ட் தான், தங்கிலீஷ்ல இருக்கும். அதான் சரி, ஒண்ணுல வாங்க. அந்த அர்த்தத்தெல்லாம் வந்து புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டமா. இங்க வாங்க. இப்போ இவர் என்ன சொல்றாருன்னா, அவரோட ஐடென்டிட்டியை ரிவீல் பண்ணக்கூடாதான். ஒருவேளை அவர் என்ன சொல்ல வராருன்றதை எனக்கு தெரிஞ்சிருச்சு இங்கேயே. அது என்னன்றது இப்போ கீழே போகும்போது நம்ம தெரியும். நான் அப்போ அந்த கான்டாக்ட் கொடுக்குறேன். நான் இந்த டேட்டா வந்து உங்களுக்கு நான் அனுப்புறேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் பிக்சல் 9 Pro XL நான் யூஸ் பண்றேன். ஜூன் மாசம் வாங்கினேன். கூகுள் பிக்சல் 10 இனிஷியல் ரிவ்யூ ஆஃப்டர் 3 days அதையும் வாங்கியிருக்காரு. வில் சென்ட் லாங் ரிவ்யூ ஆஃப்டர் 6 months. CMF 100W சார்ஜரும் யூஸ் பண்றாரா, அதுக்கு ஒரு குட்டி ரிவ்யூ இதுல இருக்கு. எண்டில் ஐ ஹாவ் அ ஹாட் கேக், மேபி கோல்டு டேக். பா உங்க ஒப்பீனியன் சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. மனுஷன் ஆரம்பத்திலேயே வந்து ஒரு படத்துக்கு ஒன்லைன் சொல்ற மாதிரியும், அதுக்கப்புறம் வந்து ஒரு டீசர் வர மாதிரியும், அப்புறம் ஒரு ட்ரைலர் வர மாதிரியும் பண்ணிட்டு இப்போ படத்தை உள்ள கொண்டு போறாரு. நம்மள பயங்கரமான ஆளா இருக்காரு. ஸ்மால் பேக்ரவுண்ட் அபவுட் மீ, நான் ஒரு கார்பரேட் லாயர். டெக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்பதானே அவரை பத்தி எதையுமே, அவர் பேர் தான் சொல்லவே இல்லையா. அவர் பேர் என்ன, அவர் ஐடி என்ன, அவர் எந்த ஊர், எதையுமே சொல்லலையா. அதான் ஐடென்டிட்டி. கார்பரேட் லாயர்னா நம்ம ஊர்ல யார் இருக்கா? பின்னாடி வீட்டுல இருக்கிற அந்த அங்கிளுக்கு 65 வயசு ஆகுது, அவரே கார்பரேட் லாயர் தான். அஜித் தோயலே ஓப்பனா மூஞ்ச கட்டுறாருங்க. அது ஒண்ணுல ப்ரோ, சிலருக்கு என்ன பயம்ன்றது நான் அதான் கான்டாக்ட் கொடுக்குறேன்னு. பிக்சல் நல்லா இருக்குன்னு உள்ள அனைமா எழுதிருப்பாருன்னு எனக்கு தோணுது. நல்லா இருக்குன்னு எழுதிருந்தா என்ன ஆகும், வெளுவெளும் வெளுப்பாங்க. என்னையே அப்படிதான் வெளுத்துக்கிட்டு இருக்காங்க. சரியா, நான் திரும்பியும் சொல்றேன், TVS 50 வெளில ஒன்று நிக்குது. தங்கச்சி 10th 11th போகும்போது வாங்கினது. அவளுக்கு டியூஷன் போறதுக்கு வந்து சரி அவளும் அவள் ஃப்ரெண்டும் சேர்ந்து போட்டோன்னு சொல்லிட்டு எங்க அப்பா அவங்களுக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. எனக்கு கூட வண்டி வாங்கி கொடுத்தது இல்லைங்க, வாங்கி கொடுத்துருக்காங்க. பட் இன்னைக்கு அந்த எக்ஸல் ஓடிக்கிட்டு இருக்கு. எக்ஸல் நல்ல வண்டி நான் சொல்லுவேன், அதோட பர்பஸ்னால. அதுக்காக எக்ஸலை கொண்டு போயிட்டு நான் ஒரு R1 கூடயோ ஒரு R15 கூடயோ இல்லாட்டி வேற ஏதாவது ஒரு 100 cc வண்டி கூடயோ நான் கம்பேர் பண்ண முடியுமா? அதால என்ன பண்ண முடியுமோ அதான் அது பண்ணோம். இதால என்ன பண்ண முடியுமோ அதான் இது பண்ணோம். இது என்ன பண்ண முடியுதோ அதுதான் என்னோட தேவையா இருக்கும் பட்சத்துல எனக்கு இது நல்ல போன் தானே. இதை சொன்னா என்ன தெரியுமா சொல்லுவாங்க, ஆடை முட்டு கொடுத்துட்டு இருக்காண்டா, அவங்க காசு வாங்கிட்டேன், இப்படிதான் சொல்ல போறாங்க. விளம்பரம் வந்து 1000 கிலோ எடையை தாங்கும் தானே விளம்பரம் போட்டாங்க. தாங்குது. அது இன்னி இறங்கி போட்டு என்ன அடிச்சாலும் தாங்குது ப்ரோ. முன்னாடி இருக்கிற ரிம்மு பிஞ்சு போய் கிடந்தது, ரஸ்ட் ஆகி தனியா தெரியுது. இன்னும் கொஞ்சம் தட்டினா கையோட எடுக்கலாம் அப்படின்னு தெரியுது. அப்பயும் ஓடிக்கிட்டு இருந்தது ப்ரோ. நான் ஒய்ஃப் 2 குழந்தைங்களோட போயிருக்கேன், பாபநாசம் கெட்டப்ல போயிருக்கேன். அப்பயும் ஒன்னும் ஆக மாட்டான். இப்ப ஏன் நாங்க எக்ஸலை பத்தி பேசுறோம்னா, ப்ரோ எக்ஸலை பத்தி கீழே டீடைல் வருது. அதுக்கு முன்கூட்டியே நாங்க கான்டாக்ட் பாருங்க. சோ இது நான் மொத்தத்துல எதுக்கு அது இருக்கிற தொடர்பு அது எக்ஸல்ங்கிறது மட்டும்தான், வேற எதுவும் கிடையாது. இல்ல இருக்கு. ஒரு 50 cc வண்டி என்ன எதிர்பார்க்குமோ அதான் பண்ணணும். நான் சொல்ற பழைய எக்ஸல் TVS 50 அது என்ன பண்ணுமோ அதான் நம்ம பார்க்க முடியும். அதை விட்டுட்டு அதுகிட்ட போயிட்டு ஒரு லிட்டருக்கு ஒரு 80 கொடு, ஸ்பிளண்டர்ல இருந்து அதை எடுத்து இங்க போட்டுக்கிறேன். ஒரு ஸ்பிளண்டர் மாதிரி மைலேஜ். அடுத்து என்னன்னு பார்த்தா ஸ்பீடு ஒரு 150 போனா போதும். அதுக்கு மேல எதிர்பார்ப்பலாம் இல்ல. ஒரு RR 310 அப்பாச்சி அதை எடுத்து போட்டுக்கிட்டேன். ஒரு க்ரூஸ் பண்ணி போனா அப்படின்னும் போது ஒரு புல்லட், சரி அதை எடுத்து போட்டு மலை ஏறுறதுக்கு யூஸ் ஆகும். இப்படிலாம் பண்ண எக்ஸல் தாங்குமா? இது எப்படி இருக்குன்னா, பிக்சல் வாங்கிடுறது, வாங்கிட்டு சரி ROGலையும் இன்னைக்கு ஜென்ரேஷனுக்கு என்ன SoC வந்துருக்கு அதை வச்சு கேம் ஆடும்போது எப்படி இருக்கு. ஓகே, ROG மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ். சரி, அடுத்து கேமரா. ஓகே, எனக்கும் வேணாம் உனக்கும் வேணாம். ஒரு Vivo X200 Ultraவோ Xiaomi 15 Ultraவோ அந்த மாதிரி ஒரு கேமரா. அப்புறம் சாஃப்ட்வேரு iOSல மாதிரி கொஞ்சம் அப்படியே 1UI இருக்கிற குட்லாக்கு இதெல்லாம் இருந்ததுன்னா பிக்சல் சூப்பர். இந்த மாதிரி ஒரு கேங் சுத்தினா நான் என்ன பண்ணுவேன். இப்போ நான் இது இருக்கு ப்ரோ 10 series, அடுத்து 10A வரும் ப்ரோ. 10Aல போய் நான் வீடியோ எடுத்தாலும் இதுக்கு நிகரா எடுக்கும் ப்ரோ. ஆமா, இது வந்து 1,10,000 ரூபா. இது பிக் பில்லியன் டேஸ் மாதிரி ஒன்று வருது 2026ல வைப்போம். அப்போ இது 80,000 ரூபாய்க்கு விற்கிறதாவே இருக்கட்டும். அப்போ 10A மாதிரியான ஒரு போன் வந்து 40,000 ரூபாய்க்கு விற்கிறதுனே வைப்போம். 2 10A வாங்க முடியும் கரெக்டா. ஆனா 10A வந்து ஒரு 10 Pro அளவுக்கு வீடியோ எடுக்கும். இது ஒத்துக்கிற மாதிரி தானே இருக்கும். இதெல்லாம் வந்து அப்போ 7Aவே வந்து அருமையா வீடியோ எடுக்கும்.
அப்போ இதெல்லாம் ஒரு ஃபேக்ட் இருக்குல்ல. நான் இதை தான் சொல்றேன். இந்த பிராண்ட் எப்படி பண்ணுதுன்னா ஒரு ஏ சீரிஸ் கொடுக்குது, கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணி ஒரு என்ட்ரி லெவல் பிக்சல் போனா கொடுக்குது. ஆனா அதுக்காக வந்து நான் அதோட எபிலிட்டிஸ் எல்லாத்தையுமே கட் டவுன் பண்ணி அவன் எந்த எபிலிட்டியில கை வைக்கிறான்னு பாத்தீங்கன்னா எதுலையுமே கை வைக்கலன்னா அப்புறம் என்ன ப்ரோ வித்தியாசம்? இல்ல ப்ரோ, அவர் நம்ம ஏன் இவ்வளோ இதுவா அதை எடுத்துக்கணுங்கிறேன். ஹார்ட்வேர்னு சொன்னது அந்த மோடம் பிரச்சனையா இருக்கலாம். மோடம் பிரச்சனையான்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணாதான் கரெக்டா இருக்குமே. அப்ப என்ன ஆயிடுதுன்னா இந்த இடத்துல இருந்து கருத்து உருவாக்கம் ஆயிடுதுல. மோடம் சரியில்லைன்னு சொன்னா நான் என்ன பண்ணுவேன்? சூப்பருங்க, மோடம் சரியில்லை தான். நான் மட்டும் என்ன ப்ரோ பொய்யா சொல்ல போறேன்? மோடம் வந்து என்ன சூப்பரா இருந்ததுன்னா சூப்பரா இருந்ததுன்னு சொல்ல. இதுல வந்து நீங்க வந்து உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இந்த பேன் பண்றது, அதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு நீங்க கொஞ்சம் கூலா இருங்க, இதுக்கெல்லாம் போய் டென்ஷன் ஆயிட்டு இருக்கீங்களா? அது ஏன்னு சொல்றேன் ப்ரோ. இப்போ வரும்போது கூட யோசிச்சுட்டே வந்தேன். ஒரு நெக் பேண்ட் இப்போ வாங்கியிருக்கு. அது வந்து ஒரு போட் நெக் பேண்ட். அது எல்டாக் இருக்குங்கிறனால தான் வாங்கியிருக்கேன். ஏன்னா நம்ம ஆளுங்களே என்கிட்ட நெக் பேண்ட்ல வந்து ஹைரஸ் ஆடியோட ஏதாவது இருக்கான்னு கேட்டிருந்தாங்க. எனக்கு தெரியாது. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா என் ஒய்ஃபோட சிஸ்டருக்கு நெக் பேண்ட் வேணும்னு என் ஒய்ஃப் கேட்டாங்க. நான் இப்படி தான் இப்போ யூட்டிலைஸ் பண்றேன் ப்ரோ. நம்ம சர்க்கிள் இருக்காங்களா, ஃபேமிலி சர்க்கிள், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், யாருக்காவது ஏதாவது வேணும்னு வைங்களேன், நான் வாங்கிடுறது. வாங்கிட்டு இப்போ அந்த ப்ராடக்ட் எப்படி பார்த்தாலுமே கண்டிப்பா இது வந்து இப்போ 1200 ரூபா ப்ரோ. எதுல? அமேசான்ல. பிளிப்கார்ட்ல பார்த்தா 1500 ரூபான்னு இருந்தது. சரி, 1200 ரூபாங்கிறதே இப்போ நல்ல பிரைஸ் தான். பிளஸ் இதுல என்னதான் கார்டு ஆஃபரோ இல்லை நாளைக்கு ஃபியூச்சர்ல ஆஃபர் இருந்தாலும் கண்டிப்பா 800 ரூபாய் கிடைக்காது இல்ல. ஆமா, இதெல்லாம் 800 ரூபாய்க்கு கொடுத்துருவேன். இந்த மாதிரி தான் நம்ம சர்க்கிள் எல்லாருக்கிட்டையும் நான் புதுசா இப்போ பொருள் வாங்கி வீடியோ போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஒரு வகையில் நமக்கு இது நல்லா இருக்கு, மனசுக்கு நிம்மதியாகவும் இருக்கு. எப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் நம்மளுது, நம்ம வந்து எதுவாக இருந்தாலும் நினைச்சதை சொல்ல முடியும், ஜாலியா சொல்லலாம். சரியா? ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்க போறதுனா பொதுவாக நமக்கு வந்து இது வரைக்கும் டிவைஸ் கொடுக்குற யாரும் நம்மள ரெஸ்ட்ரிக்டும் பண்ணதில்லை, இன்க்ளூடிங் கூகுள். அவங்களுக்கே ரொம்ப ஹாப்பி ப்ரோ. அவங்க மீட் பண்ணும்போது என்ன தெரியுமா சொல்றாங்க? இவ்வளோ ஃபோட்டோ பிக்சல் எடுத்தியா அப்படி கேட்குறாங்க. அவங்களுக்கே என்ன ஆச்சரியமா இருக்குன்னா இந்த மாதிரி ஃபோட்டோ பிக்சல் எடுக்குமா? அந்த லட்சணத்துல தான் எல்லா டீமும் இருக்கு. இப்போ நம்ம வந்து ஆப்பிள்லேயே போயிட்டு ஐஃபோன் வச்சு என்னால எடுக்க முடியும்னு யாராவது காட்டும் போது அவங்க வியப்பா தான் பாக்குறாங்க. ஆப்பிள்ல ஒர்க் பண்றவங்களுக்கு வந்து பொழுதன்னைக்கும் கேமரா யூஸ் பண்றது வேலையான்னு கேட்டீங்கன்னா கேமரா டீம் டெஸ்டிங்க்கு தான் யூஸ் பண்ணுவானே தவிர ரியல் வேர்ல்ட்ல போய் யூஸ் பண்ணிட்டு இருக்க மாட்டான். ரொம்ப ரேரா தான் ரியல் வேர்ல்டு சினாரியோஸ் போய் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்க வந்து டெஸ்ட் என்வரன்மெண்ட் வச்சு அதுல தான் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ராப் பகல காலையில இருந்து வெளியில போகும்போது ஏதாவது கொஞ்சம் கடுகளவு கசிஞ்சாலும் வேலை போயிடும். உண்மை தானே. பட் ஒரு கன்சியூமர் என்ன பண்ணுவான்னா பல குணங்கள்ல அவனால ஏன்னா ஃப்ரீயா திங்க் பண்ண முடியும். இப்போ நான் கன்சியூமர் லெவல்ல இருந்து நான் அதை ரிவ்யூ பண்ண முடியும். அதுதான் இந்த இடத்துல ஹாப்பினஸ் கொடுக்குது. பிளஸ் நான் திரும்ப இந்த மாதிரியான ஒரு சில டாபிக்ஸ் எடுத்து பேச காரணம் என்ன தெரியுமா ப்ரோ? நம்ம கம்யூனிட்டிக்கு நான் தெளிவுபடுத்த விரும்புறது தான் இதெல்லாம். எனக்கு கோர் கம்யூனிட்டி யாரு? ஓகேயா? ஏன்னா நான் சில சமயங்களில் மிஸ்டேக் பண்ணா நீங்க என்ன கேள்வி கேட்க முடியும் போது நீங்க ஏதாவது சில சமயங்களில் தவறான ஒரு முடிவுக்குள்ள போறதுக்கோ இல்லை தவறான ஒரு சில மெசேஜை பார்த்து அதுக்கு பின்னாடி போறதுக்கோ வாய்ப்பு இருக்குன்னா அதை தெளிவுபடுத்த வேண்டியது என்னோட வேலை தான். ஸோ நான் ரிப்பீட் பண்ணி வீடியோ பண்ணிக்கிட்டே இருப்பேன். இப்போ இதனாலேயே என்ன ஆகுதுன்னா சக கிரியேட்டர்ஸ் நிறைய பேரை நான் மீட் பண்ணுவேன் ப்ரோ அடிக்கடி. அவங்களாம் என்ன கேட்கறது என்ன, நீ முதல்ல எப்படி இத்தனை வீடியோ போடுற, எப்படி நீ பாட்டு ஜாலியாக பேசிக்கிட்டே இருக்க எப்படி கேட்குறாங்க. எனக்கு என்ன ஹாப்பினஸ்னா நான் போடுற வீடியோ வந்து 1 லட்சம் பேர் பார்க்கணும் அப்படின்லாம் எனக்கு என்னைக்குமே எண்ணம் இருந்ததே இல்லை. என் மனசுல ஒரு தாட் வந்துருச்சு, அதை நான் சொல்லிடுவேன். அதுல மிஸ்டேக் இருக்கா இல்லையான்றது கமெண்ட் செக்ஷன்ல வந்துடும், நான் அதை பத்தி தெரிஞ்சுப்பேன். ஆக்சுவலாக ஷார்ட் வீடியோ நீங்க போடுறத நிறுத்தினதே வந்து இந்த மாதிரியான ரீசனுக்காக தான். நிறைய வந்து ஆடியன்ஸ் வந்து உள்ள வராங்க. ஆமா, நிறைய பேருக்கு ரீச் ஆகுது ரேண்டம் ஆடியன்ஸ். அவங்க வந்து இந்த ஃபுல் வீடியோஸ் பார்க்கும்போது அது லென்த்தை பார்த்துட்டு நம்ம வந்து ரொம்ப கொஞ்சம் டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்றதுனால அவங்க வந்து என்ன இவ்வளோ பெருசா இருக்கு, என்ன நீ பேசிட்டே இருக்க, அதை பத்தி பேசுற அப்படின்னு கேட்கறதுனால தப்பா வந்துட்டுனாங்க. ஆமா, தப்பாலாம் பேசுறாங்க. அதனால வந்து இவர் வந்து ஷார்ட் வீடியோ, அப்போ ஷார்ட் வீடியோ ஒரு போட்டப்போ பார்த்தீங்கன்னா இவருடைய இது சேனல் க்ரோத் எப்படி இருந்ததுங்கிற சொல்ல ரொம்ப ஒரு ரேப்பிடான ஒரு க்ரோத் இருந்தது. நடுவில் அந்த க்ரோத்தை இவராகவே தான் ஸ்டாப் பண்ணார். நான்லாம் அப்போ தான் கூட தான் இருந்தோம். இனிஷியல் டைம்லேருந்து நான் அந்த சேனல் இருக்கீங்க. நம்ம நிறைய தடவை ப்ரோ 10,000 சப்ஸ்கிரைபர் வரும்போது நம்ம பார்த்துருப்போம். 50,000 ரூபா சப்ஸ்கிரைபர் இல்ல நம்பர் சொல்றேன். 10,000 சப்ஸ்கிரைபர் செலிப்ரேஷன் நம்ம ஒன்னா இருந்திருப்போம். 50,000 சப்ஸ்கிரைபர் செலிப்ரேஷன் கேக் கட் பண்ணி ராகவன் நான் நீங்க எல்லாரும் இருந்திருப்போம், ஆதித்யா எல்லாம் இருந்திருப்பான். அப்புறம் 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்துச்சு. வீடியோ கான்ஃபரன்சிங்ல வந்து லைவாலாம் வந்து பண்ணி என்னமோ பண்ணிட்டு இருந்தோம். நிஜமா எங்களுக்கு எப்படின்னா இதை யோசிச்சு பார்த்தா எப்படி தெரியுமா தோணும். சிலர்லாம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வேற மாதிரி போகுது ட்ரெண்டு. நாங்க அது வெள்ளந்தியா பண்ணோம். உண்மையை சொன்னா நம்ம என்ன அது வந்து ஒரு ப்ரோக்ராம்டா பிளான்டா ஏதோ ஒன்று அப்படியே நம்ம நினைச்சு. அப்போ இது எப்படின்னா ப்ரோக்ராம்டா பிளான்டா பண்றதா இருந்தா ஒரு நல்ல கேமராவோ இல்லை ஃபோன்லேயே 4K வீடியோ எடுத்து இந்த ஈவெண்ட்ஸ் எல்லாம் கேப்சர் பண்ணி எடிட்டிங் எஃபெக்ட் போட்டு மீம் போட்டுருக்கணும். நம்ம அப்படிலாம் எய்ம் பண்ணவே இல்லை. நம்ம பொதுவாகவே லைவ் வர ஆளுங்க தானே. ஒரு 50 நிமிஷம் வீடியோ நம்ம எடுத்துட்டு இப்போ 50 நிமிஷம் வீடியோ நம்ம சமயத்தில் அப்லோடே பண்றோம். அப்போ அந்த வீடியோவை நம்ம வந்து 1.5 மணி நேரம் பேசியிருக்கோம், 2 மணி நேரம் பேசின வீடியோஸ் கூட இருக்கு. ஆமா, அப்போ அதை பார்த்து அதுல எது தேவை இல்லைன்னு ஒரு 1/2 மணி நேரத்தை கட் பண்றோம் இல்லையா, அவ்வளோ எடிட்டிங் அந்த வீடியோ பார்க்குற டைம் அந்த எஃபோர்ட்டை போட்டாக்கா நம்மளால வந்து ஒரு ஷார்ட் வீடியோவை அசால்ட்டாக பண்ணிட முடியும்னு நான் வந்து சொல்கிறேன். இல்லை உண்மைதான், அதான் அதை பண்ணியிருக்கலாம். அதை ஏன் வந்து அவாய்ட் பண்ணோம் அப்படிங்கும் போது நமக்கு வந்து ஒய்டர் ரீச் கிடைக்கும் போது நிறைய டைப்ஸ் ஆஃப் ஆடியன்ஸ் உள்ள வரும்பொழுது நம்ம யாருங்கிறத நம்ம வந்து திரும்ப சொல்ல வேண்டியதாக இருக்குது. இது பண்ண வேண்டியது திரும்ப சொல்ல வேண்டியதாக இருக்குது. நிறைய பேருக்கு புரியாது. நம்பர் சப்ஸ்கிரைபர் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகும், பட் அது வந்து
ரிலையபிளா ஒரு ஜென்யூனான கம்யூனிட்டி உருவாக்குமானா கஷ்டம். ஏன்னா நான் முன்ன என்ன பண்ணிருப்பேன்னா நியூஸ் வீடியோஸ் எல்லாத்தையுமே ஷார்ட்ஸா போட்டிருப்பேன். கரெக்டா 1 minute தான் போட முடியும். 59 secondsல கரெக்டா முடிப்பேன். டக்கு ஒரு நாள்ல மினிமம் 6 ஷார்ட்ஸ்ல இருந்து மேக்ஸிமம் 8 ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன். அதுவும் 10 மணிக்கு ஒன்று, 11 மணிக்கு ஒன்று, 12 மணிக்கு ஒன்று, 1 2 3 4 5ன்னு நைட் 9 மணி வரைக்கும் போட்டிருக்கேன். அதுக்கு இடையில 2 பெரிய வீடியோ வர போடுவேன். இதெல்லாம் எப்படி சாத்தியமாச்சுன்னு எனக்கே தெரியல. அப்ப நான் வந்து ரொம்ப ஓவர் இதுவா இருந்திருக்கேன். கோவிட் டைம் நீங்க வந்து அப்ப கொஞ்சம் பயங்கரமா வீடியோ போட்டுட்டு இருந்தீங்க. அது ஒரு ஃபயர் மாதிரி இருந்தது. தெரியல எனக்கு என்ன இருக்குன்னா, எனக்கு நான் இப்ப இத்தனை வீடியோ போட்டேன் அப்படிங்கறத ஒய்ஃப் கிட்டயோ எஸ்ஆர்கே கிட்ட சொன்னா அவங்க 2 பேருமே பயப்படுறாங்க. இப்ப அத்தனை வீடியோ எடுத்து அவங்க வீடியோ கொடுக்க முடியும், அவங்களுக்கு எல்லாம் விழிப்புதிங்கிறோம் தானே. அப்ப நான் என்ன பண்ணிருக்கேன், நான் எடுத்து நானே எடிட் பண்ணி நானே பப்ளிஷ் பண்ணிருக்கேன். அப்போ ஒரு நாளைக்கு குறைஞ்சது 8 வீடியோ போட்டிருக்கேன். அதுல 2 பெரிய வீடியோ. எனக்கே இது எப்படி சாத்தியமாச்சுன்னு தெரியல ப்ரோ. அந்த அளவுக்கு வந்து நம்ம அப்போ இன்வால்வ்டா இருந்திருக்கோம், அதை நேசிச்சு பண்ணியிருக்கோம். அவ்வளவுதான். நம்ம வந்து உடனே நான் இதெல்லாம் பண்ணேன், அப்போ எனக்கு வந்து இத்தனை லைக்ஸ் வரணும், இத்தனை வியூஸ் வரணும்னு நம்ம எதிர்பார்த்து பண்ணல. நம்மளோட மனசுல பட்டுச்சு, நம்ம அதை ஷேர் பண்ணிடுறோம். சில இன்ஃபர்மேஷன்ஸ் நான் மிஸ்டேக்கா கூட ஷேர் பண்ணிருப்பேன். சில சமயங்கள்ல வந்து லான்ச் ஆக போற டேட்டா தப்பா சொல்லியிருப்பேன். கிடைக்கிற இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணிட்டு இருந்தேன். மிஸ்டேக்ஸ் வரும். நம்ம வந்து இந்த இதுலயே வரும். இப்போ டெலிஃபோட்டோவுக்கு சமயத்துல டெலிஸ்கோப்பிக்னு நானே 2-3 வீடியோலாம் சொல்லியிருக்கேன். அதெல்லாம் வரும் சமயத்துல. வாயில் டெலிஃபோட்டோன்னு தான் நினைப்போம். ஆனால் அது வந்து இப்போ நம்ம வாயிலேருந்து வார்த்தையாக வெளியே வரும்போது அது வந்து டெலஸ்கோப்பிக்காக மாறிடும் டக்குன்னு. அது வந்து ஏதாவது இந்த கமெண்ட்ல போடும்போது அதுதான் சொல்ல வந்தாங்கிறத சொல்ல வேண்டியதுதான், அதை பின் பண்ணி வைக்க வேண்டியதுதான். வேற என்ன பண்ண முடியும்? இப்போ இவரு போய் வீடியோவில் மாற்ற முடியும் சவுண்டை. இப்போ நம்ம இவ்வளோ நேரம் பேசின கான்டெக்ட் அவர் கொடுத்துருக்காரு, அதனால தான் நான் சொல்ல வந்தேன். கார்பரேட் லாயர் சொன்னாரா, லவ் டெக் இன் ஜென்ரலா, லவ் யுவர் சேனல். வேற பாவம் கேளுங்க, ஏதோ ஆரம்பிச்சு வேற டாபிக் போயிட்டோம். அவருக்கு வந்து என்னுடைய வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். என்ன சொல்லியிருக்காருன்னா, இவர் விட்டு ரிப்ளேஸ் டு ஜாம்பி XD, அதாவது சிரிச்சிருக்காரு. அது அந்த ஸ்மைலு. ஜாம்பிஸ்னா வேற எதுவும் நான் முன்ன சொல்லியிருக்கேன், அப்புறம் வந்து கடிச்சு வச்சுட்டு போயிருந்தீங்க, என்னன்னு தெரியாது, எதுவும் புரிஞ்சுக்க போறதும் கிடையாது. உங்களுக்கு என்ன தேவைன்னா ஒரு ஹேட்ரட் மெசேஜ் ஒன்று போட்டுட்டு போயிடணும். அது யார் சேனல் இருந்தாலும் போய் போட்டு போவீங்க. அதை பத்தி உங்களுக்கு வருத்தமே இல்லை. அந்த கிரியேட்டர் என்ன மனநிலையில் இருப்பான், அவன் எதுக்காக கஷ்டப்பட்டு இந்த வீடியோ பண்ணாலும் யாருக்குமே தெரியாது. அவன் பண்ணது வந்து இந்த மாதிரி இப்போ எங்கேஜ்மெண்ட் ஃபார்மிங் பண்றவங்களுக்கு எல்லாம் கை தட்டி நீங்க ரீட்வீட் பண்ணா, அப்ப நிஜமாவே டேட்டா எடுத்துட்டு வந்து தரணும்னு நினைக்கிறவனுக்கு எவ்வளவு காண்டாகும். இந்த புரிதலே இருக்காது. இவங்க நாளைக்கு இந்த மாதிரி கஷ்டப்படும் போது தான் புரியும். இவங்க ஆஃபீஸ்க்கு போய் ஜாயின் பண்ணுவாங்க, டீம்ல மொத்தமாவே இவங்க தான் இருக்கலே கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணிருப்பாங்க. கூட சும்மா ஒருத்தன் சுத்திட்டு இருந்திருப்பான், அவனுக்கு அப்ரைசலை போட்டு அவனுக்கு வந்து ரொம்ப பாராட்டு தெரிவிப்பாங்க. அப்போ எரியும் ப்ரோ, அப்போ எரியும். இது வந்து விடுற சாபம் மாதிரி இருக்கு என்ன கேட்டா. நான் சொல்லும் போது அப்படித்தானே இருக்கு. அப்ப தெரியும் அப்படின்னா என்ன அர்த்தம், நீ படுவ அப்படி சொல்ற மாதிரி தான் இருக்கும். பட் இதுதான் ப்ராக்டிகாலிட்டி. ஏன்னா நானும் அந்த மாதிரியான என்வரான்மெண்ட்ல இருந்திருக்கேன். ரொம்ப எஃபோர்ட் அதிகமா உள்ள போட்டிருக்கேன். ரெகக்னிஷன் கிடைச்சது இல்லை. டீம் ரெகக்னிஷன் கிடைக்கும். நான் ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பேன், டீம் ரெகக்னிஷன் கிடைக்கும். இல்லாட்டி யாராவது ஒருத்தர் செல்ல பிள்ளையா இருக்கும், அதை தூக்கிட்டு அந்தாடுவாங்க. அப்படியே இந்த மாதிரிலாம் ஒரு கம்பெனியில் நடந்தது பாருங்க. ஒரு தடவை நான் ஒர்க் பண்ணும்போது அந்த ப்ராஜெக்ட்லேயே இல்லாத ஒருத்தனை கூப்பிட்டு அவனை பாராட்டினாங்க ப்ரோ. அந்த ப்ராஜெக்ட்லேயே அவன் கிடையாது. திடீர்னு ரேண்டமாக அவனை கூப்பிட்டு வேற லெவல் மேன், ப்ராஜெக்ட் சூப்பராக சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சு, கங்க்ராச்சுலேஷன்ஸ்னு அவன்கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது என்ன சொல்கிறது, அந்த ப்ராஜெக்டே கிடையாது. அதெல்லாம் பயங்கர பெயின்ஃபுல்லாக இருக்கும். அவனுக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது. அவனே கேட்பான் எந்த ப்ராஜெக்ட்னு கேட்பான். இவர் அதையும் சொல்லிட்டு கங்க்ராச்சுலேட்னு சொல்லுவார். பக்கத்துலேயே சுற்றிட்டு இருப்போம், நமக்கு ஒன்றுமே கிடைக்காது. சரி விடுங்க, எலெக்ஷனில் நிற்காதவங்களே பிஎம் ஆகும்போது இதெல்லாம் சகஜம் தான். வாங்க, நீங்கள் அப்படி வரீங்களா? சரி. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு சில பிரச்சனைகள்லாம் வந்துட்டு தான் இருக்கும். அரசியலாம் டக்கு டக்குன்னு பேசுவோம். ஏதாவது எனிவே யூஸ் டு யூஸ் சாம்சங் இன் ஏர்லி டேஸ், had a OG Micromax Nitro, அது வேற வச்சிருந்தீங்களா? Redmi Note 3, Asus Zenfone 8, ரொம்ப ரேரா அவ்வளோ பேருக்கு தெரியாத ஆக்சுவல் காம்பேக்ட் கிங் Zenfone 8Zன்னு வந்துச்சு நம்ம ஊர்ல. ஸோ அதுவும் நல்ல டிவைஸ் தான். தென் S23 Ultra, now using Pixel 9 Pro XL, bought when the Pixel store launched here but missed that 30% flat coupon, so purchased for rupees 1.14 lakhs வாங்கியிருக்காரு. ஸோ நோ கூப்பன் டிஸ்கவுண்ட்ஸ், ரிசீவ்டு 10K பிக்சல் கிரெடிட் இன் ஸ்டோர், எந்த எக்ஸ்சேஞ்சும் நான் பண்ணல அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ 9 Pro XL கடந்த 3 மாசமா யூஸ் பண்ணும்போது எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால தான் ஒரு வேளை பிக்சல் 10 வாங்கியிருக்கலாம். அது என்னன்னு கீழே பார்ப்போம். ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப ஸ்மூத். பட் கேமரா அண்ட் சாஃப்ட்வேர் இஸ் த பெஸ்ட் பார்ட். இண்டஸ்ட்ரியிலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட். கேமரா, ரியர் கேமரா ட்ரூலி கிளாஸ் அபார்ட். டே லைட்டில் டீடைல் சூப்பர், பட் த ரியல் ஃப்ளெக்ஸ் இஸ் லோ லைட் வீடியோ. இதை நீங்களும் சொல்லியிருக்கீங்க. லோ லைட்ல 7Aயோட வீடியோ நல்லா இம்ப்ரூவ் ஆயிடுச்சியான்னு சொன்னீங்க. ஏன்னா S24 Ultra 1 UI 7க்கு அப்புறம் நல்லா இருக்கு நீங்க லோ லைட் வீடியோ. ஆனா பிக்சல் 7A ஒரு டம்மி பையன் நினைச்சேன் ப்ரோ. அது கூட அதாவது பூஸ்டட் வீடியோ எடுத்தது நீங்க. கொஞ்சம் கலர்ஸ் நல்லா இருந்தது வீடியோல. போட்டோலான கலர்ஸே வராது ப்ரோ. இதான் ப்ரோ இவன்ட்ட ஒரு வித்தியாசமா இருக்கும். போட்டோ எடுப்பேன், இருக்கிறது இருக்கிற மாதிரி இருக்கும். அதான் பிரச்சனையே. நம்ம ஊர்ல இருக்கிறது இருக்கிற மாதிரி. லோ லைட் போட்டோகிராஃபி நல்லா தான் இருக்கு.
லோ லைட் ஓகே. இந்த டேபிள் இப்போ எடுத்தனா இந்த பிங்க் அப்படியே தெரியும் ப்ரோ. ஆமா. ஆனா ஒரு விவோ ஃபோன்ல எடுத்தனா இந்த பிங்க் எப்படி தெரியுமா இருக்கும்? பூஸ்டடா 2-3 ஷேட் அதிகமாகி பிரைட் பிங்கா மாறிடும். கொஞ்சம் வைப்ரன்ஸையும் இன்க்ரீஸ் பண்ணும். அது வந்து இது பண்ணாது. அப்ப என்ன ஆயிடும்? சோஷியல் ரெடி போட்டோ கிடையாது. ஆக்சுவல் என்விரான்மெண்ட் அதுதான். நான் என்ன பார்த்தனோ அது அப்படியே எடுத்தது இதுதான். ஆனா தோத்து போயிடும். அப்படி எடுத்தாலே தோத்து போயிடுறாங்க. ஓகே. ஸோ அதான் இவரும் சொல்லியிருக்காரு. ஸோ மொத்தம் வந்து இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா வீடியோ பூஸ்ட் பண்ணா தே ஹவ் டன் சம் பிளாக் மேஜிக். ஹை கிரேனி லோ வீடியோ சீன்ஸை கேப்சர் பண்ணும்போது டைனமிக் ரேஞ்ச் அண்ட் சப்ஜெக்ட் செப்பரேஷன் மெயின்டைன் பண்ணுறது எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஸ்ட்ரீட் நைட் ஷாட்ஸு, டிம் ரெஸ்டாரண்ட் வீடியோ, அதர் ஃபோன்ஸில் கூட இந்த அளவுக்கு நான் ஷூட்ஸ் பார்த்து ஆச்சரியப்படலை. ஏன்னா ஐ ஹவ் ட்ரைட் த iPhone 16 Pro ஃப்ரம் மை ஃப்ரெண்டு. போர்ட்ரைட்டுக்கு எட்ஜ் டிடெக்ஷன் இஸ் அ ஸ்மால் ப்ராப்ளம். இதையும் நான் எத்தனை வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். இந்த நண்பரும் அதை ஏதாவது சொல்கிறாரு பாருங்க. போர்ட்ரைட் எனக்கு இன்னைக்கும் கூட பார்த்தீங்கன்னா இப்போ 10 சீரிஸில் ஒரு சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் பார்க்குறேன். ஆனால் இன்னைக்கு இப்போ நான் யூஸ் பண்ணதுலேருந்து நான் சொல்கிறேன் Xiaomi 15 Ultra நல்லா இருக்குது அப்படின்னாலும் எனக்கு போர்ட்ரைட்டில் எட்ஜ் டிடெக்ஷனில் ஃபேவரட் இப்போ யாருன்னா ரீசெண்ட் ட்ரெண்டில் Find X8 Ultra ஓப்போ மரண மாஸ் போர்ட்ரைட். அது அடிச்சு துவம்சம் பண்ணிட்டான் குறுக்க. அவரு அது எங்க எக்ஸைட்லாம் இருக்கட்டும். 16 Pro ஒரு கழுவி ஊத்திருக்காரு, சொல்லி விட்டுருங்க. நல்லா 16 Pro நல்லா இல்லைன்றது ஊருக்கே தெரியும் ப்ரோ. நம்ம கம்யூனிட்டில இருக்க நம்ப மாட்டேங்கிறாங்களே. வீடியோகிராஃபி ஐபோன்னோலே வீடியோ அது என்ன பிரச்சனை? அந்த வீடியோ தான் சொல்றாரு, போர்ட்ரேட் வீடியோ நல்லா இல்லைங்கிறாரு. எட்ஜ் டிடெக்ஷன் அது என்னன்னா, இப்போ நான் ஒரு விஷயம் சொல்றேன். இப்போ 16+ வீடியோ எடுக்கிறோம். இந்த லைட் கண்டிஷனுக்கு நான் பிக்சல் வச்சு எடுத்து பார்த்தேன், Xiaomi வச்சு எடுத்து பார்த்தேன். Xiaomiல எடுத்தா செம்ம கான்ட்ராஸ்டியான ஒரு வீடியோ, செம்மையா இருந்துச்சு. ஆனா எல்லாருக்கும் பிடிக்குமானா தெரியல. ஆனா அதுல என்ன ட்விஸ்ட்னா, மேல இருக்க வேர்வை துளிலாம் தெரியுது Xiaomiல. ஐபோன் இப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம 2 பேருக்குமே உங்க போர்ஸ்லாம் தெரியாது. எடுத்ததுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். அப்படியா? ஆமா, இந்த அளவுக்குலாம் தெரியவே தெரியாது. என்ன பண்ணணும்னா ஸ்மூத்தன் பண்ணிடும் ப்ரோ. இந்த இடத்துல லைட்டு, இது ஆர்டிஃபிஷியல் லைட்டு, இன்டோரு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஸ்மூத்தனிங் அல்காரிதம் அப்ளை பண்ணி வீடியோவில் நாய்ஸே இல்லாத மாதிரி மெயின்டைன் பண்ணும். அப்போ என்ன ஆகுது, இது டிவியில் பார்க்கும்போது நாய்ஸே இல்லாதனால கொஞ்சம் ரிச்சா ஃபீல் ஆகுமா? இப்போ மற்ற ஃபோன் என்ன பண்ணுதுன்னா, இன்டோரு, ஆர்டிஃபிஷியல் லைட்டு, இந்த சுச்சுவேஷன்ல தான் எடுக்கிறேன்றதுக்கு என்ன பண்ணுன்னா, 4 கார்னர்ஸ்ல கொஞ்சம் நாய்ஸ், சென்சரோட எண்டில், அப்புறம் நம்ம சப்ஜெக்ட் மேலேயும் பார்த்தீங்கன்னா டீடைல் இருக்கிற இடத்துல எல்லாம் கொஞ்சம் நாய்ஸ் இருக்கும். இதுல அந்த நாய்ஸ் இருக்காது. அதனால எப்படி இருக்கும்னா, ஒரு டிவியில போட்டா ரிச்சா இருக்கும். ஆனா ஆர்டிஃபிஷியல் பொய். ஆனா அந்த பொய்யை தானே எல்லாரும் நேசிக்கிறாங்க. உண்மையை ஓப்பனா உரைக்க சொல்ற எல்லாரையும் யாருக்கும் பிடிக்கிறது இல்லையே. கரெக்ட் தானே? பூசி மொழிவி எல்லாருக்குமே ஃபேவரபிளா நான் பாட்டுக்கு போய் பேசிட்டே இருந்தேன்னா நான் ஒன் ஆஃப் த லெஜெண்டா இருப்பேன். அப்படி இல்லாம நம்ம வந்து ஒரு உண்மையை உடச்சு பேசிக்கிட்டே இருந்தோம்னா நம்மள பிடிக்காம போயிடும். இதை விட அவங்க எல்லாருமே ஒரு கூட்டத்தோட சேர்ந்து கோவிந்தா போடுற குரூப்பா இருக்காங்கிறாங்க. இப்போ அது நடக்கும். அதனாலதான் நான் சொல்லியிருக்கேன் ப்ரோ, இதுதான் ஒரு வீடியோகிராஃபிக்கு. இப்போ ஐபோன் இப்போ இந்த இதெல்லாம் சொல்றீங்க இல்லையா, ஐபோன் நேச்சுரலா எடுக்கும் அப்படின்னு வந்து ஒரு மாயை வந்து அவன் வந்து உருவாக்கி வச்சிருக்கான். ஐபோன் நேச்சுரலா எடுக்கும்னு யாராவது சொல்லியிருந்தாங்கன்னா, அது என்ன சிச்சுவேஷன் சொன்னாங்கன்னா நான் அக்செப்ட் பண்ணுவேன். மேபி வெளியில வந்து வெயில்ல ஒரு கோல்டன் ஹவர்ஸ்ல, வெயில்ல எங்க ப்ரோ அது எடுத்தது? நானே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், ஐபோன் 13 Pro Max வச்சிருந்தப்ப நான் வந்து எடுத்துட்டு 2 மொபைல் ஃபோனுமே, ஐக்கூவும் சரி, ஐக்கூ வச்சிருந்தப்ப ஐக்கூலாம் ஒரு டம்மி ஃபோனை அது கூட கம்பேர் பண்ணும் போது நம்ம லெஜெண்ட் ஐக்கூ லெஜெண்ட் வச்சிருந்தேன். அப்போ என்னன்னாக்கா, உங்களுக்கு அந்த ஃபோட்டோ எடுத்து பார்க்கும் போது 2மே நேச்சுரலாக கொடுக்கல. நான் என்ன பார்த்தனோ அது எனக்கு வந்து தெரியல, அது கிளியராக தெரிஞ்சுது. அப்புறம் என்ன ஐஃபோனில் வந்து இது சூப்பராக இருக்கும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்கன்னு கேட்டேன் நான் உங்கள்கிட்ட. இப்போ ஆக்சுவலா மேட்டர் என்னன்னா, இந்த இடத்துல பாருங்க, இது வந்து எனக்கு ஒரு நல்ல கான்டெக்ஸ்டும் கொடுக்குது. இப்போ இவர் வந்து ஒரு சில டேட்டா கொடுத்திருக்காரு. அந்த டேட்டாவை வச்சு நான் 10 எப்படி இருக்குன்னு சொல்ல முடியும். இப்போ இங்க என்ன சொல்றாருன்னா, எட்ஜ் டிடெக்ஷன் கொஞ்சம் பிரச்சனை ப்ரோ, போர்ட்ரேட்ஸ்க்கு எட்ஜ் டிடெக்ஷன் பிரச்சனை, வீடியோ ஸ்டெபிலிட்டி இஸ் குட், பட் ஐபோன் 16 Pro அளவுக்கு இல்லை. எதை சொல்றாருன்னா பிக்சல். ஆனா 10 சீரீஸ்ல நான் இப்போ ரீசெண்டா ஒரு வீடியோ எடுத்திருப்பேன், செம்ம ஜம்பி ரோட்ல எடுத்திருப்பேன். அப்படி ஒரு ஜம்ப் வந்தது என் மேல மட்டும் தான் தெரியும். நான் வீடியோல எப்படி ஆடுவேன், பில்டிங் ஸ்கை எல்லாம் அப்படி கண்ணு மாதிரி இருக்கும். அந்த வீடியோ எனக்கே ஆச்சரியமா இருந்தது. எடுத்துட்டு ஏய் ஸ்டெபிலைசேஷன் இந்த அளவுக்கு இறங்கிட்டீங்களாடா அப்படிதான் இருந்தது. வீடியோவா தாங்க வருது நிறைய. திடீர்னு பார்த்தாக்கா நைட் நேரத்தில் அப்படி ஃபோனை திறந்து பார்த்தாக்கா டக்குன்னு நிறைய ஏகப்பட்ட வீடியோ இருக்குது. நான் ஒரு வீடியோ எடுத்து முடிச்சுட்டு சரி அந்த வீடியோவை எடிட் பண்ணலான்ட்டு தேடிட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி பார்த்தா ஒரு 10 வீடியோ இருக்குது, ஒரு 10 ஃபோட்டோ இருக்குது. எங்கேயே இருந்து வந்துச்சு அப்படின்னு பார்த்தா நம்ம குரூப்லேருந்து வருது. ஏகப்பட்ட ஃபோட்டோ வருதுங்க குரூப்ல வந்து நான் என்ன பண்ணுவேன்னா ப்ரோ, நிஜமாவே எப்படி இருக்குன்னு ஒரு எக்ஸைட்மெண்ட் எல்லாருக்கும் இருக்கு. பிளஸ் நிறைய பேருக்கு வந்து பிக்சல் பிடிக்காது. இப்போ ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தீங்களா, அப்படியே ஒரு ஸ்லோ மோஷன் டைம் லேப்ஸ், அழகா அந்த நீர் அப்படியே இதுவா இருக்கு, ஆகாய தாமரை நகர்ந்து போயிட்டே இருக்கும். அது அப்படி நல்லா இருந்தது. அந்த நீர்ல ஏற்படுற அந்த இது ரிப்பல்ஸ்லாம் தெரியும், ரிப்பல்ஸ் அது ரொம்ப கிளியரா விசிபிளா இருந்தது. ஆமா, பார்க்க ரொம்ப அழகா 4K ப்ரோ. அதுவும் ஸ்டேபிளா இருந்தது, செம ஸ்டேபிளா இருந்தது. நான் என்ன பண்ணேன்னா அப்படி ஓரமா போய் நின்று இப்படி வச்சு எடுத்துட்டு இருந்தேன், இப்படி நின்றுட்டு இருந்தேன். அதனால கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருந்தது. இப்படி நிமிந்து நின்றுட்டு
ஆடிட்டு இருந்தேன்னா மேபி லைட்டா அந்த ஜர்க்கு தெரிஞ்சிருக்கும். கொஞ்சம் கீழே தள்ளி நான் அந்த ஏரிக்கார ஓரமா போயிட்டு எடுத்தேன். அப்புறம் சைக்கிள்ல போகும்போது ஒரு வீடியோ ஒன்று போட்டுருந்தீங்க. இன்னைக்கு காலைல HDR அது குழந்தை கட்டிச்சு. அதெல்லாம் பயங்கரமா இருக்கு ப்ரோ, நல்லா மாறி இருக்கு. அதுக்காக நான் திரும்பியும் அதான் சொல்றேன், இப்போ எனக்கு வீடியோ எடுக்கிறது தான் முக்கியம். அது நான் ஐபோன்ல எடுக்கணும் அப்படின்னு சொன்னா ஒரு சாம்சங் அப்படின்னும் போது அடுத்த பிக்ஸ் தைரியமா கன்சிடர் பண்ணலாம். இப்படிதான் நான் சொல்றேன். ஆனா நான் சாம்சங்ல இப்போ ஒரு நன்மையை உங்கள்கிட்ட சொல்றேன். நான் சாம்சங் எடுத்துட்டு போய் ஒரு 30 நிமிஷம் வீடியோ வெயில்ல போனை வச்சு 4Kல பிரைட்னஸ்லாம் டிக்ரீஸ் பண்ணாம போன்ல வந்து பிரைட்னஸ் ஃபுல் ஆயிடும். அந்த லைட்டை கொண்டு உட்காந்து 30 நிமிஷம் பேசணும்னாக்கா 30 நிமிஷமா அந்த வீடியோவை எடுக்குது நிக்காம. ஏன்னா ஏரோப்ளேன் மோட்ல போட்டுறணும், நடுவில் போன் கால்லாம் வந்தா கட் ஆயிடுது. அது ஏன் கட்டாதுன்னு சொல்றேன், போன் கால் வந்தா கட் ஆகாது, ட்ரூ காலர் பண்ற வேலை. ட்ரூ காலர் லூசு பை பண்ற வேலையை அவன் என்ன பண்றான்னா ஓவர்லே பர்மிஷன் வாங்கியிருப்பான். இப்போ ட்ரூ காலர் ஃபர்ஸ்ட் வந்து அமேசான் டெலிவரின்னு காட்டும். நம்ம அமேசான் டெலிவரி தானே, அப்படியே நம்ம போனை ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே கூட வெளில போய் அவர்கிட்ட வாங்கிடலான்னு பார்ப்போம். அவர் கொடுத்துருவாரு, கட் பண்ணுவார்ல. கட் பண்ண உடனே ட்ரூ காலர் என்ன பண்ணும் தெரியுமா, பெப்பர் பேன் மேல வந்து அமேசான் டெலிவரி கால் பண்ணாங்கன்னு காட்டுறதுக்காக ஓவர்லேல இருக்கிற டாப் ஆஃப் த ஸ்க்ரீனுக்கு வரும். வரும்போது கேமராக்கு என்ன வேணும், யாரும் இருக்க கட் பண்ணிட்டு போயிடும். இப்போ கூட இதுல பாத்திருப்பீங்களா, எப்பயுமே வந்து ஏதாவது ஒரு சில வேலைகள் பண்ணும்போது கால் வந்து என்ன டார்ச்சர் தான், அந்த ட்ரூ காலர் இருந்ததுன்னா. ட்ரூ காலர் இல்லைன்னா கால் கட் ஆகாது, ட்ரூ காலர் இருந்ததுன்னா கட் ஆயிடும். ஸோ அதான் நான் சொல்றது அதுக்குதான். அந்த அளவுக்கு 1/2 மணி நேரம் எடுக்க முடியுதுன்றீங்க, 1/2 மணி நேரத்துக்கு மேல கூட அது எடுக்கும் போல. அது வந்து அந்த அளவுக்கு கேப்பபிளா இருக்கு, அந்த ஹீட் அது வந்து இது பண்ணுது. ப்ரோ சாம்சங்ல நான் பார்த்த வரைக்கும் சாம்சங்ல பார்த்த வரைக்கும் செம்மையா ஹீட் ஆகும். ஆனா அந்த டாஸ்க் முடிச்சிடும். ஐபோன் பொறுத்த வரைக்கும் அதுக்கு வந்து ரிகர்சிவ் ஆக்ஷன் மாதிரி ஒரு சில விஷயங்கள் அல்காரிதம் வச்சுக்கிட்டு சில சமயங்கள்ல 17 Pro மாதிரியான கொஞ்சம் கோளாறான SoC சுடும். ஆனா இப்ப இதெல்லாம் 18 தான் இருக்கு. இது வந்து என்னன்னா அதான் பயானிக் 18 தான் இருக்கு. A18 பெரிய அளவுல பிரச்சனை எதுவும் கொடுக்கல, சாதாரணமா சாதுவா இருக்கு. பட் நான் சிம் போட மாட்டேன், வீடியோ எடுக்கிற டிவைஸ்ல சிம் போட மாட்டேன், அது பாட்டு ஓடிட்டு இருக்கு, இதுல எந்த பிரச்சனையும் இல்ல. பேசிட்டு இருக்கோம், அது வந்து வெயில்ல வைக்கிறேன். இல்ல தெருவுல வச்சாலும் எடுக்கும் ப்ரோ. நான் உறுதியா சொல்லுவேன். ஏன் சொல்றேன்னா சுந்தரோட நான் மாடியில வச்சுலாம் முன்ன அந்த காட்டுறேன் கலையே, அப்புறம் ஒரு சில விஷயங்கள்லாம் பேசியிருப்பேன். அப்போ காலையில வந்து மணி ஒரு 8:30 மணி இருக்கும், வெயில் அங்க வந்து சுள்ளு நடிக்குது. ஐபோன் 11 அதுல தொடர்ந்து 1 ஹவருக்கு மேல 4K வீடியோ எடுத்தோம் ப்ரோ, ஐபோன் 11லயே. சோ ஐபோன் ஹேண்டில் பண்ணிடும், இதை பண்ணிடும். பிரச்சனை என்னன்னா சில சமயங்கள்ல எல்லாருமே ஓவர் எக்ஸாஜரேட் பண்ணி சொல்லுவாங்க, இது மட்டும் தான் பண்ணும், வேற எதுவும் பண்ணாது. அதுதான் நமக்கு வந்து ஒரு சின்ன பிரச்சனையா ஃபீல் ஆகும். ஏன்னா நம்ம எல்லாத்துலயுமே ட்ரை பண்ணிருப்போம், நிறைய போன்ஸ் இன்னும் பெட்டராவே எக்ஸல் ஆயிருக்கும். பட் நம்ம அதை சொல்லும் போது அதை ஏத்துக்கிற மனப்பான்மை நிறைய பேர்கிட்ட இருக்கு. ரீசன் என்னன்னா iOSல நான் ஒரு டிவைஸ் வாங்கணும் அப்படின்னு யாராவது உங்ககிட்ட வந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க, ஒரு சாம்சங் ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களா? iOSல வர்றவங்களுக்கு நான் எங்க சாம்சங் இருக்கேன். அப்ப என்ன அர்த்தம், iOSல வந்ததுனாலே ஆப்ல தவிர எங்கேயும் போக முடியாது. அந்த ஒரு வகையில தான் ப்ரோ எஸ்கேப் ஆயிட்டு இருக்காங்க. அந்த எக்கோசிஸ்டம் எக்கோசிஸ்டம்ல iOS அவங்க ஓன் தான், அது ரன் ஆகிறது ஒரு ஐபோனா தான் இருக்க முடியும். அது ரன் ஆகிறது வேற ஏதாவது ஒரு உபுண்டு போனோ இல்லாட்டி வேற ஏதாவது ஒரு ஷாமி போனோ. பட் அதை தான் இவங்க ட்ரை பண்றாங்க. அதாவது ஷாமி விவோ ஓப்போலாம் என்ன பண்றாங்க, அவன் இப்படி சொல்லிடலாம்ல, ஷாமி விவோலாம் என்ன பண்றாங்க, ரெண்டும் ஒரே என்ன பண்றாங்க, எல்லாரும் கண்ட்ரோல் சென்டர்ல இருந்து எல்லாத்தையும் கொடுத்து iOS மாதிரி தான் லுக் கொடுக்க ட்ரை பண்றாங்க. ஸோ iOS is nothing but iOS. ஒரு தடவை முன்னாடி போய் எட்டி பார்ப்பேன், சார்ஜ் இருக்கா இல்லை நீ சாகலல்ல அப்படின்னு. ஏன்னா 40 எவ்வளோ இருந்தது, செத்து தொலைஞ்சிட போறான் அப்படின்னு தான். சரி வாங்க டக்குன்னு முடிச்சிடும். சரி அது இருக்கட்டும். இப்போ மொத்தம் அது ஒன்று சொல்லியிருக்காரா. அடுத்து என்னன்னா 11 சீரீஸ்ல அதாவது 11 Pro பிக்சல் கிம்பிள் லெவல் ஸ்டெபிலைசேஷன் வரும்னு சொல்றாங்க ப்ரோ அப்படின்னு இருக்காரு. ஓரளவுக்கு இதுலயே அச்சீவ் ஆயிருக்கு ப்ரோ, நல்லா தான் இருக்கு. சாஃப்ட்வேர் ஃபிக்சஸ் ரெடியூஸ் இட் பட் ஹார்ட்வேர் லெவல் டெப்த் சென்சிங் இம்ப்ரூவ்மெண்ட் வுட் மேக் இட் ஃப்ளாலெஸ் அப்படின்றாரு. இது எதனாலன்னா சில சமயங்களில் வந்து நம்ம ஒரு சில காம்ப்ளிகேட்டடான சுச்சுவேஷனில் போய் ஃபோக்கஸ் பண்ணணுங்களேன். நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் சொல்லியிருப்பாங்க, நான் ஒரு செம்மையாக கலாய்ப்பேன், பிக்சலில் ஃப்ரண்ட் கேமரா வீடியோ எடுக்கிறது அந்த நடந்து போகும்போது எடுக்கிறேன் வேற லெவல் ப்ரோ. ஒரு இடத்துல வச்சுட்டு வந்து நிற்கிறேன், என்ன காட்டுது, செவத்தை காட்டுது, மரத்தை காட்டுது, ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி ஒரு ஃப்ளைட்டு பிறந்த ஃப்ளைட்டை காட்டுது. ஏன்னா இங்கே நிற்கிறேன் பக்கத்தில், இவ்வளோ பெருசாக நிற்கிறேன், என்ன விட்டுறது, வேற ஏதாவது பேக்ரவுண்டில் ஒரு மரம் ஆடும், உடனே மரம் அங்கே ஆடுது பாரு. இதே நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன், ஒரு ஃபலூடா இருக்கு, அதுக்கு அப்படியே ஃபோக்கஸ் வைக்கிறேன், பின்னாடி டெலிவரி பாய் இப்படி வந்தாரு, உடனே டெலிவரி பாய்க்கு ஸ்விட்ச் ஆயிட்டு எவ்வளவு பெரிய ஆள் அங்க ஒருத்தர் போயிட்டு இருக்காரு, அங்க போ அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். இது வந்து இதான் அவர் சொல்றாரு. ஓகே, நான் இப்ப வந்து ஒரு சப்ஜெக்ட ஃபோக்கஸ் பண்ணிட்டேன், என்னோட வியூ ஃபைண்டர்ல 3x அதாவது ஓவரால் ஸ்பேஸ்ல அட்லீஸ்ட் பாதி இடத்த அது பிடிச்சிக்கிச்சு, அதை தாண்டியும் பின்னாடி இருக்கிறத நான் காட்டுவேன் அப்படின்னு முயற்சி பண்றது வந்து ஃப்ரண்ட் கேமரால பெரிய கோளாறு. ரியர்ல வந்து காம்ப்ளிகேட்டட் சுச்சுவேஷன்ல என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா இப்படி போயிட்டு வரும். டேய் இப்ப எதுக்கு போற, அவர் போனார் பாத்தீங்களா, டே அவர் போனது நீ ஏன்டா பாக்குற, நான் உன்ட்ட என்ன சொன்னேன். ஆனா அதுக்கு ஒரு ஃபிக்ஸும் இருக்கு ரியர்ல, ஃப்ரண்ட்ல ஒண்ணுமே பண்ண முடியாது ப்ரோ. ரியர்ல ஓரளவுக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ்னா
ஒரு சப்ஜெக்ட் டேப் பண்ணிட்டோம்னா பையன் அதுக்கு லாக் ஆயிடுவான். டேப் பண்ணதுமே அவரை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன் சார், அவர் தான் அப்படின்னு சொல்லி அங்கேயே லாக் ஆகி நிற்கும். அது எனக்கு மேக்ரோடுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். ஆனா அடுத்த வருஷமாவது டெலிமேக்ரோ கொடுத்தா நல்லா இருக்கும். இதுல அதெல்லாம் இல்ல. லாக் ஃபேஸ் மாதிரியான ஒரு ஆப்ஷன்லாம் கொடுக்கலாம். நம்ம சைனீஸ் மொபைல் ஃபோன்ஸ்ல இருக்கு. அட ஒண்ணுல ப்ரோ, இங்க பாருங்க, இப்போ நான் ஸ்டெடி ஃபேஸா நம்ம சொல்லலாம். ஆமா. இப்போ இது உள்ள போறேன்ல ப்ரோ, இப்போ அந்த இடத்துல ஃபோன் இருக்கா, இப்படி போயிடுறேன்ல, ஒரு தடவை அந்த கேமரா மேல டேப் பண்ணிட்டேன், அங்கே ஃபோக்கஸ் ஆகிடும். இதை தான் சொல்கிறேன். 5Xலேயே பாருங்க, அவன் அந்த ஃபோக்கஸ் அங்கேயே தான் ரிட்டைன் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஏன்னா எல்லாம் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ஆகுது, எப்படியும் நம்ம மக்களுக்கு தெரிஞ்சிடும், அவங்களுக்கும் புரியணும்னு சொல்கிறேன். ஸோ ஃபோக்கஸ் வந்து அந்த இடத்த விட்டு போகவே போகாது, அடம் பிடிக்கும். எனக்கு இது வந்து மேக்ரோக்கு யூஸ் ஆகும்ல ப்ரோ. நான் ஷாமிலெலாம் என்ன பண்ண வேண்டியது இருக்குது, விவோ ஷாமி ஓப்போலலாம் நான் சப்ஜெக்ட் கிட்ட போய் ஒரு தடவையும் இப்போ இங்கே பாருங்க இங்கேருந்து போனேன்னா அங்கே பாருங்க ஃபோக்கஸ் அதுலேயே தான் இருக்கும். அதுலேருந்து நான் ரிட்டர்ன் வந்தேன்னா ஃபோக்கல் லென்த் கிட்ட போயிட்டேன். ஏன்னா அது பெரிஸ்கோப்ல எல்லாம் பார்க்குறேன், இதுக்கு மேலே அதுக்கு ஃபோக்கல் லென்த் இல்லை. நான் இங்கே போயிட்டா பிளர் ஆகுதா, ஏன் பிளர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அதான் ஒரு ஃபோக்கல் லென்த், மினிமல் ஃபோக்கல் டிஸ்டன்ஸ். இப்போ நான் இங்கே வரும்போது பாருங்க, எப்படி மேலே தூக்குனா தான் வெளில போயிடுமே. இப்போ தெரியும் திரும்ப வந்து அது வந்துரும் ப்ரோ. பட் நான் என்ன சொல்றேன்னா ஃபோக்கஸ் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல லாக் பண்ண முடியும். ஓகே, புரியுது. ஆமா, இப்போ நான் அந்த இடத்துல லாக் பண்ணிட்டேன்னா கேருங்க, அந்த இடத்துல இப்போ ஏதாவது பூச்சி கீச்சி இருந்ததுன்னா நான் இன்னும் க்ளோஸ் மேக்ரோ போய் அழகா எடுக்கலாம். அந்த பூச்சி விட்டு வெளில போக மாட்டான். அது வந்து எனக்கு வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு டெலிமேக்ரோ கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறேன். அது மிஸ்ஸிங். அதை பண்ணாங்கன்னா இன்னும் பெட்டர் பண்ணலாம், ரியர்ல மாஸ் பண்ணலாம். நீங்க சொல்லிட்டீங்களா, கொடுத்துருவாங்க. கிழிச்சாங்க இவனுக்கு தானே வருஷ கணக்கு. அதான் நீங்க ஆலோசனையெல்லாம் வழங்கிட்டு இருக்கீங்க, மறைமுகமாங்கிறது எங்களுக்கு தெரியுங்க. மறைமுகமா ஏன் வழங்கணும், செருப்பால் அடிச்ச அளவுக்கு வழங்கினாலும் இவனுக்கு திருந்த மாட்டாங்க. ரொம்ப பொறுமையாக தான் ஒரு சில விஷயங்கள் பண்றாங்க. இருக்கிறது ஓரளவுக்கு ஒரு டைப்பா இருக்கு, அவ்வளவுதான். சரி, இங்க வருங்க ப்ரோ, ஃப்ரண்ட் கேமரா தனி லீக்ல இருக்கு ப்ரோ. செல்ஃபி கேமரா, செல்ஃபி கிளாரிட்டி, டைனமிக் கண்ட்ரோல், ஸ்கின் டோன் ஹேண்டிலிங் எல்லாமே மாஸ். ஒன்லி சம்மோன் லைக் யூ சிவா ப்ரோ அண்ட் மை செல்ஃப் அண்ட் அதர் பிக்சல் யூசர்ஸ் ஹூ இஸ் யூசிங் த ப்ரோ மாடல்ஸ் கேன் டெல் இவ்வளோ சூப்பரா செல்ஃபி கேமரா இருக்குமா அப்படின்னு. உண்மை, அது நிறைய சாம்பிள்ஸே இருக்கு, வேற லெவலில் எடுக்க முடியும். ஆனால் இதே ஃப்ரண்ட் கேமரா தான் நான் குறையும் சொல்றேன். எப்படின்னா ட்ரைபாட்ல பிளேஸ் பண்ணிட்டு அங்கிட்டு நடந்தா தெருவில் எங்கெல்லாமோ ஃபோக்கஸ் பண்ணி தொலையும். அந்த கடுப்பு வந்து இவங்களோட அல்காரிதம்ல இவங்க ஃபிக்ஸ் பண்ணணும். அப்போ முன்னாடி ஒரு ஆள் நிற்கிறாருன்னா இதுக்கு தான் சோனி பாருங்க ஒரு பிரில்லியண்டா பண்ணுவான், ஐ ஆட்டோ ஃபோக்கஸ்னுவான். என் கண்ணு பக்கத்தில் ஒரு கட்டத்தை கட்டிடுவான். அப்போ என்ன ஆகும், ஒரு கண்ணை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த கண்ணை நான் இங்கே எங்கே நடந்தாலுமே இங்கே ஒரு மனுஷன் நிற்கிறான், அவன் கண்ணு இருக்கு, ஒரு நாயை குறுக்க கூட்டம் தான், அங்கே ஒரு பெட் இருக்கு, அந்த பெட்டோட கண்ணு இருக்குன்னு சொல்லிட்டு அதை ஃபோக்கஸ் பண்ணிடும். ஃபோக்கஸ் பண்ணிட்டு அப்போ என்ன ஆகிடும்னா, நான் கையில் ஒரு நாய்க்குட்டி வச்சிருக்கேன், நீங்க என் கண்ணு நாய் கண்ணு ரெண்டு கண்ணுமே ஃபோக்கஸ்ல இருக்கும். அப்போ என்ன சோனியில் நான் இப்படி நகர்ந்துகிட்டே இருந்தாலும் என்ன தான் ஃபோக்கஸ்ல வச்சிருக்கோம். பின்னாடி மரம் நடந்தாலும் சரி, பின்னாடி ஒரு ஃபிளைட்டே விழுந்தாலும் சரி, அப்பயும் 2 பேரை தான் நான் காட்டுவேன் அப்படின்னு. இல்ல அது வீடியோகிராஃபில தானங்க, இப்போ போட்டோகிராஃபி தானே சொல்றாரு. இல்ல வீடியோகிராஃபிக்கு நான் சொல்லிடுறேன். ஃப்ரண்ட் கேமரா மாசா இருக்குன்னு அவர் சொல்றாரு இல்லையா, மாசா இருக்குன்றத பதிவு பண்ணிட்டு பிரச்சனையும் நான் சொல்லிடுறேன். அப்புறம் யாராவது ஒருத்தர் வருவாங்க நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு புரியுற மாதிரி சொல்லணும்னாக்கா, இப்போ இந்த சைடு செல்ஃபி கேமரால வச்சு எடுத்தோம்னு வச்சுக்கோங்க, பிக்சல் போன்ல இந்த பேக்ரவுண்ட வந்து பளிச்சுன்னு காட்டும், செம்ம ஃபோக்கஸ்ல இருக்கும். 2 பேரும் பிளர் பண்ணிடும், லைட்டா நாங்க பிளரா இருப்போம். லைட்டா பிளர். ஒரு கொசு வந்து என்ன பண்ணிருக்கு, ஒரு வேஸ்ட் வந்து இங்க கக்காவே இருக்கு, அத வந்து ஃபோக்கஸ்ல வச்சு காட்டும். இந்த இடத்துல ஒரு கருப்பு டாட் இருக்கு பாருங்க அப்படின்னு. எங்க மூஞ்சி பாத்தீங்கன்னா லைட் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்ல இருக்கும். இதுதான் வீடியோகிராஃபில இருக்கிற ஒரு விஷயம். ஆனா கையில எடுத்துட்டு நடந்தேன்னு வைங்க, அப்ப நான் தான் ஃபோக்கஸ்ல இருப்பேன். அதுக்கான அந்த ரூம்குள்ள நடந்துகிட்டே வீடியோ பண்ண முடியுமா? என்ன அல்காரிதம் கூகுள் இது. ஓகே, அடுத்து என்னன்னா G4 ப்ராசஸர், டே டு டே யூஸ் எவ்ரிதிங் பட்டரி ஸ்மூத் ப்ரோ, மல்டி டாஸ்கிங், ப்ரௌசர், ஆப், மைல்டு கேமிங் எல்லாமே சூப்பர். ஹார்ட் கோர் கேமர்ஸ் மைட் ஃபைண்ட் இட் லிட்டில் ஸ்ட்ரகிளிங் டு புஷ் ஃப்ரேம்ஸ், பட் இன்டென்சிவ் லாங் செஷனுக்கு ஹீட்டிங் கவுண்டர் பண்ண முடியும். பிக்சல் வேப்பர் சாம்பர் கூலிங் ஆப்டிமைஸ்டா இருக்கு. ஸோ மெஜாரிட்டி டைம்ல ஃபோன் கூலா தான் இருக்கும். பட் டாப் டயர் கேமிங் ஃபோன் இது கிடையாது. அதுக்கு ஸ்பெக் புக் ஃபோன் பக்கம் தான் போகணும், அந்த பக்கம் போங்க. இது ஏதாவது நானும் சொல்லிட்டு இருக்கேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 3வது சாஃப்ட்வேர், இண்டஸ்ட்ரி பெஸ்ட், க்ளீனு, ஆட் ஃப்ரீ எக்ஸ்பீரியன்ஸ். அன்லஸ் நீங்கள் இன்டென்ஷனாக ஆட் பிளாட்பாஸ் டைப் ப்ரிஃபர் பண்ணுறீங்கன்னா அப்போ சைனீஸ் யூஐ ஃபோன்ஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுவீங்க. ரெகுலர் செக்யூரிட்டி பேட்ச், டைம்லி அப்டேட்ஸ், இது வந்து எப்பயுமே பிக்சலுக்கு இருக்கு ஸ்ட்ரென்த். அடுத்து பிக்சல் ஏஐ ஃபீச்சர்ஸ் ஆர் ஆக்சுவலி வெல் இம்ப்ளிமெண்டட். Free 1 year Gemini Pro, 1 year Notebook LLM, and analyzing annual reports of companies for investing. Studying other academics required and documents. இதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும்னு போட்டிருக்காரு. Pixel Eraser, அது வந்து also is one among the best in the industry. Xiaomi, Samsung does some come close. Gemini Nanoலயே with this nice video tag feature and screen share feature, இது எல்லாமே வந்து must use. சிவா ப்ரோ உங்களை மாதிரி I also love insects and animals. I take photos and ask them about அதான் மேக்ரோ சர்க்கிள் ரிசர்ச், இந்த மாதிரி போட்டோஸ்லாம் எடுத்துட்டு கேட்பேன். மொத்த ஹிஸ்ட்ரியும் சொல்லிடும். இது யாருன்னா இப்படிதான், இது இப்படிதான் முட்டை போடும், அந்த முட்டையிலேருந்து இப்படி ஒரு பியூப்பா வரும், அந்த பியூப்பா வந்து இப்படியே போகும், 4 இடத்துல அரிச்சும் திரும்ப வந்து ஃபார்ம் ஆகிடும், அதுலேருந்து திரும்ப வரும். இதாங்க லைஃப் சைக்கிள் அப்படின்னு சொல்லி முடிச்சிடும். அவ்வளோதானா, சரி ரைட் தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு போக வேண்டியதான். ஸோ அடுத்து பில்டு குவாலிட்டி ப்ரீமியமாக இருக்குது ப்ரோ. ஃப்ரம் 9 series டிசைனர் டீம் ஹிட் த ரைட் நோட்ஸ். பட் ஸ்மால் வார்னிங் என்னன்னா, சம் ரெடிட் யூசர்ஸ் ரிப்போர்ட்டட் தட் த metal visor area around the camera slowly coming apart
if using with high tight or hard case. It's not universal but worth noting. Speakers are loud and clean. Pairing with OnePlus Buds 3. Gautam Broad recommendation works well. Will switch to Pixel Buds 3 Pro when it releases. No வருஷம் ஆகும் ப்ரோ. Display brightness is excellent and understand கூட அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இது பெரிய விஷயம் தான். Where it can improve அப்படிங்கும்போது pixel level we could get a spec higher tensor without sacrificing smooth software feel. Needs better mechanical stabilization for pro level handheld video in pro models. அதுலயாவது அட்லீஸ்ட் போட்டிருக்காரு. பெட்டர் போர்ட்ரேட் எட்ஜ் டெப்த் சென்சார், ஹார்ட்வேர் டெப்த் அசிஸ்டன்ட் தான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் வந்து ஃபிக்ஸ் தட் கேமரா வைசர் அடேசிவ், அதான் அந்த அடிஷன் ஃபார் பீஸ் ஆஃப் மைண்டு. If problem becomes large scale, if Google nailed those, then no close rivalry அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த விஷயங்கள் எல்லாம் மட்டும் இப்போ ஒர்க் பண்ணாலே மாஸ் பண்ணிடலாம் அப்படின்னு. ஃபைனல் லைன்ஸ் என்னன்னா, if you want a phone that behaves like a proper daily driver, excels at casual and serious mobile photography and gives you the smoothest software experience, 9 Pro XL after 6 months still feels like a safe flex. This is still great buy if you can get it for 1 lakh and below with 10k pixel credits. I did pay a premium. I have attached some photos below. அடுத்து Pixel 10 வாங்கியிருக்காரு போல. ஸோ அதை பற்றியும் இருக்கு. ஃபோட்டோஸ் அட்டாச் பண்ணியிருக்காரு. இது ஆக்சுவலாக இன்னும் லோடே ஆகலை. இது ஒரு பிரச்சனை இருக்குது ப்ரோ. அது லோட் ஆனதுக்கப்புறம் தெரியும். அது லோட் ஆனதுக்கப்புறம் தான் அந்த டீட்டெயிலே தெரியும். அது இந்த இதுலேருந்து ஓப்பன் ஆகுதுல்ல ப்ரோ, அதனால கொஞ்சம் கோளாராக தான் சில சமயங்கள் ஓப்பன் பண்ணும். இது கொஞ்சம் அந்த டல்லான கண்டிஷன்லையும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி எடுக்க முடியுதுன்னு அனுப்பியிருக்காரு. ஓட ஜிம்மு கொஞ்சம் நல்லா இருக்கே, ஸ்பேஷியஸாக இருக்குது கொஞ்சம். இங்கே பார்த்தீங்களா பூச்சி, ஒரு கரப்பாம்பூச்சியை க்ளோஸ்அப்பில் போய் எடுத்திருக்காரு. ஸோ Pixel 10 9 Pro XL. ஆக்சுவலாக Pixel 10 Pro XLலாம் சூப்பராக இருக்குது. பரத் கிட்ட வந்து அந்த லைம் கிரீன் கலர் இருக்குது. பிளாக் சோல்ஜர் ஃப்ளை வச்சுருக்கீங்களா? சூப்பர் சூப்பர் போடு, வேற லெவலில். இதில் வேற பாவம் மனுஷன் எல்லாத்தையும். நம்மால் பயங்கரமான பேன் மாதிரிலாம் இருக்காரு. பேட்மேனில் வருவாப்லையே அந்த மாதிரி தான் இருக்காரு. சூப்பர் ப்ரோ. இது நீங்களா இருந்தா உங்களுக்கு பெரிய சல்யூட் ப்ரோ. அப்படியே கொஞ்சம் டயட் பிளானும் மெயில் அனுப்புனீங்கன்னா நானும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவேன். மேசிவாக இருக்கீங்க ஐயா, உங்கள் கேங்கே நல்லா இருக்கீங்களே. சரி சரி, அந்த டயட் பிளான் அனுப்பி விடுங்க. ஆக்சுவலாக டயட் பிளானோட சேர்ந்து டிசிப்ளின் முக்கியம். டயட் பிளான் ஒன்று வந்து எல்லாருக்குமே மஸ்டான்னு கேட்டால், ஒரு சிலர் ரொம்ப டிசிப்ளின்டு லைஃப் ஸ்டைலில் இருப்பாங்க, அவங்களுக்கு டயட் பிளான் ஒன்று தேவையில்ல தான், அதான் உண்மை. பட் நான் வந்து கொஞ்சம் கோளாறு, சுய கட்டுப்பாடு, ஒழுக்கம். சீரியஸா நான் கொஞ்சம் கோளாறான ஆள் தான். அதனால எனக்கு அந்த மாதிரி ஒரு பிளான் இருந்து அதை நான் ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணா எனக்கு ரிசல்ட் எப்பயுமே சூப்பரா இருக்கும். ஆனா ஃபாலோ பண்ணி தொலைய மாட்டேனா, நானே ஏதாவது பிளான் போட்டேன்னா தொலையவே மாட்டேன் ப்ரோ. நான் போனர் நல்லா இருக்கும்போது வெயிட் லாஸ் பண்ணும்போதெல்லாம் பயங்கரமான பிளான்ஸ்லாம் வச்சிருந்தேன். அது வந்து ஆனால் டெய்லி இது ஒன்று முக்கியம் ப்ரோ. சீரியஸா ஒரு இடத்துல நீங்க இப்போ இந்த நீங்க லெக்சரரா ப்ரொஃபஸரா இருக்கும்போது, நீங்க லெக்சரரா இருந்தீங்கல்ல? நான் லெக்சரர்லாம் இல்லை, 4 பேர் டார்ச்சர் தான் பண்ணிட்டு இருந்தேன். எம்ஐடியில் நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அது ஃப்ரீ ஓபன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் டீம்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், லெக்சரர் இல்லை. நீங்க அந்த மாதிரி ரிசர்ச்சரா இருந்திருக்கீங்க. அப்ப ஒரு ரிசர்ச்சரா அதெல்லாம் சொன்னா ஊர் சிரிச்சிரும். நீங்க வந்து என்ன போஸ்ட் சொல்லுங்க? ஜேஆர்எஃப்ஆ? இல்ல அது வந்து ப்ராஜெக்ட் இன்ஜினியர் அந்த மாதிரி தான். இப்போ யோசிச்சு பாருங்க, நீங்க அந்த மாதிரி இருக்கும்போதும் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போதும் ஒரு ஆஃபீஸ்னு போகும்போதும் ஈவன் இப்போ ஐடியில் நான் போயிட்டு உட்காரும் போதும் எனக்கு என்ன அட்வான்டேஜ்னா, அங்கே போய் உட்காரும் போது ஒர்க் பண்ணும்போது என்னோட கண்ட்ரோல்ல சில விஷயங்கள் இருக்கும் ப்ரோ. ஏன்னா டக்குன்னு ஈஸிலி ஆக்சசபிளா இருக்காது. இப்போ ஒரு ஜங்க் வாங்கினாலும் அங்க உட்காந்து நம்ம வாங்க மாட்டோம். ஆனா வீட்டில் இருந்தோம்னு வைங்களேன், சும்மா இருக்காது வாய். அது வந்து சீரியஸாவே ஒரு ஃபேக்ட். நீங்க ஒரு இடத்துல உட்காந்து நீங்க வீடியோ பண்றீங்க, ஒர்க் பண்றீங்க, ஏதோ ஒன்று பண்றீங்க, அது வந்து ஈஸியா வந்து டக்குன்னு ஒரு கடையோ ஏதாவது ஒரு விஷயத்தை, இப்போ இந்த ஃபுட் ஆப்லாம் இல்லைன்னா இமேஜின் பண்ணி பாருங்களேன், ஆக்சஸ் பண்ண முடியாத ஒரு அந்த மாதிரி ஒரு நிலைமை மாட்டிக்கிறோம்னா நம்மளே அறியாம நம்ம ஒரு நல்ல டிசிப்ளினான ஒரு ஃபுட் ஹேபிட்குள்ள போற மாதிரி ஆயிடும். இருக்கிறதா தான் திங்க முடியும். வீட்டுல என்ன இருக்கும்னு பார்த்தா எப்படி பார்த்தாலுமே நேச்சுரலா ஒரு சில விஷயங்கள் தான் இருக்கும். மிஞ்சி போனா ஏதாவது ஜங்க் சாப்பிடணும்னா பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு தான் நீங்க சாப்பிட முடியும், வாங்கி வச்சிருந்தா தான் அதுவும். அது இல்லைன்னா அதுவும் நம்ம சாப்பிட முடியாது. அப்ப என்ன பண்ணணும், வெறும் அரிசி தான் வாயில போட்டு ஸ்கூல் டேஸ்ல மாதிரி மென்னுட்டு சுத்தணும். இப்பதான் ஃபலூடா ஆர்டர் போட்டு வந்துருங்க. ஃபலூடா மட்டும் ஒரு நாளைக்கு ஒருத்தர் சாப்பிட்டாருன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. அதுதான் இங்க ப்ராப்ளமே. கொஞ்ச நேரம் முன்னாடி தான் சார் ஒரு 1/2 கிலோ மட்டன் போட்டு ஒரு சும்மா ஜம்முன்னு ஒரு பிரியாணி அடிச்சேன். அடுத்து என்னங்க ஃபலூடா. அந்த டேஸ்ட்டை மாத்துறதுக்காக நாங்க ஃபலூடா சாப்பிட்டோம். இதுதான் பிரச்சனை. சரி ஓகே, இது நல்ல விஷயம். உங்களோட போட்டோ பார்த்தனால தான் ப்ரோ தோணுச்சு. போடு, செமையா இருக்கு. எல்லாருமே பயங்கரமா இருக்காங்களே, அவங்க டீமே பயங்கரமா இருக்காங்க எல்லாரும். சூப்பர் ப்ரோ, வேற லெவல்.
ஸோ நல்ல இன்ஃபர்மேஷன். ஸோ இப்போ நான் அப்படியே பிக்சல் 10 பற்றியும் பார்த்துறேன். இனிஷியல் ரிவ்யூ ஆஃப்டர் 3 days இன் ஹேண்டு, பர்ச்சேஸ் ப்ரைஸ் வந்து 62K, ஆஃப்டர் எக்ஸ்சேஞ்ச் 5K போடலாமாங்க? ஆமாம், சரி, ஓகே. நான் அடுத்த வீடியோவில் இப்போ பிக்சல் 10 வந்து உங்களை நான் சந்திக்கிறேன். வேற லெவல் டீடைல்ஸ் கொடுத்துருக்காரு. இது வந்து 10 Pro பாக்ஸ் தான். 10 Pro நம்ம ஆள்கிட்ட எல்லா மொபைலும் இருக்கு. என்ன அப்படியே ப்ரோ? பிக்சல் வந்து லான்ச் ஆகும் போது கூப்பிட்டு ஒட்ட முதல்ல கொடுத்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் லான்ச்சே பண்ணுவாங்க. இதெல்லாம் விளையாட்டா பாக்குறவங்க தான் படுத்துக்க மாட்டாங்க. ஆல்ரெடி ஒரு சிலர் கோவத்துல சுத்திட்டு இருக்காங்க, இவருக்கு இதுதான் வேலை. ஏதாவது ஒரு இப்போ சாம்சங்ல S25 வந்துருச்சா, இவர் அதை யூஸ் பண்ணாருன்னா இவர் அதான் இருக்கலே பெஸ்ட்னு சொல்லுவாரு. இந்த மாதிரியான ஒரு மனநிலைக்குள்ள போயிடுவாங்க. அது கொஞ்சம் சோகம் தான். சரி, அப்பப்ப சும்மா இந்த மாதிரி ஏதாவது பேசிட்டு இருப்பாங்க. நம்மளுக்கு ஜாலி இல்ல. இதை ரியலைஸ் பண்றதுக்கு பழைய பசங்க இருக்காங்க, அவங்களுக்கு தெரியும் இவங்க யாரு, எப்படிப்பட்ட ஆளு, இமானுவேல் ப்ரோ ஏன் அப்படி சொல்றாருன்னு அவங்களுக்கு தெரியும். நம்ம ஒரு சில இடங்கள் எல்லாம் கர்வமா ஒரு சில விஷயங்கள் பேசலாம் தான். ஆனா அதுல சில விஷயங்கள் வந்து உண்மை இருக்கு. ஆமா, பிக்சல் வந்து இவரை கூப்பிட்டு கௌரவிச்சதெல்லாம் உண்மைதான். கௌரவிச்சாங்களா? ஆனா வந்து லான்ச் பண்றாங்கனாக்கா இவரையும் வந்து சொல்லுவாங்க, இவர்கிட்ட ஒரு ஆலோசனை எல்லாம் கேட்பாங்க. அதெல்லாம் வந்து நடந்ததுதான். இல்லை, இதெல்லாம் நடந்திருந்ததுன்னா என்ன இருக்கும்னு சொல்லிட்டேன், மனசாட்சியோட நிறைய விஷயத்துல இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். நான்லாம் சென்சாரை ஏன் மாத்தலன்னு தான் கேட்டிருப்பேன். நான் கூட என்ன நினைச்சேன்னா, அது ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அப்போ சென்சார் குட்டி சென்சாரை வச்சு கம்ப்யூட்டேஷனில் கண்ணில் விரல் விட்டு ஆட்டினவங்கடா நாங்கள். 1/2.5 இன்ச்செலாம் இருந்ததுன்னா பிரிச்சு மேயும் அப்படின்னு தான் சொல்ல தோணுச்சு. ஆனால் சன்செட் ஆகிற சைடில் நான் பார்க்கும்போது இதுக்கு சன் செட் ஆகும்போதே சன் அங்கே பில்டிங் பின்னாடி போகுது, அந்த பில்டிங்கில் இருக்க டெக்ஸ்ட் படின்னு சொன்னால் தெரிலன்னு சொல்லிடுச்சிங்க. Xiaomi 15 Ultra லெஃப்ட்லேருந்து ரைட்லேருந்து லெஃப்ட்னு அடிச்சு தம்சம் பண்ணிடுச்சு. ஸோ அப்போ அந்த இடத்துல ஹார்ட்வேர் தேவை தான், பெரிய சென்சார் தேவை, பெட்டர் லென்ஸ் தேவை. அதை அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த மாதிரியான கேள்விகள் வந்து யாராவது கேட்டாங்கன்னா அந்த ஒரு காம்படிஷனில் உங்களுக்கு அது தேவையில்லாமல் இருக்கலாம். பட் இப்போ வந்து சைனீஸ் மொபைல் பிராண்டு குறிப்பாக Xiaomi வந்து அவங்க 15 அடிச்சு ஃபைட்டர் எல்லாம் பறக்க விட்டுட்டு இருக்காங்க. 16ல என்ன பண்ண போறாங்க? 16 Ultra 16ல வந்து நான் நிறைய லீக்ஸ் பார்த்து வச்சிருக்கேன். ரொம்ப கியூரியஸா இருக்கேன், நான் ரொம்ப வெறியா இருக்கேன், வெயிட்டிங்ல. சரி, விவோ வேற நம்ம பெரிய சென்சாருக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கானா? விவோ பெரிய கேமராவே விற்பான் அவன் அப்படிதான். என்ன வித்தாலும் என்ன, கடைசியில ஏஐ வந்து மூஞ்சில பவுடர் போடும். ஆமா, அதை போடாம இருந்ததுன்னா நான் விவோக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். எனக்கு Zeiss Opticsங்கிறது என்ன காலகாலமா நோக்கியா டேஸ்ல இருந்து Zeiss Optics யூஸ் பண்றேன். அதனாலே ஒரு டச் அண்ட் ஒரு ஃபீல் இருக்க தான் செய்யுது. லைக்கா கூட நான் வந்து Huawei ஃபோன் யூஸ் பண்ணும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் ஆக்சஸ் கிடைச்சது. ஆனா Zeissங்கிறது நான் நோக்கியா டேஸ்ல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். என்னோட 5800ல Zeiss இருந்தது. ஸோ நிறைய டிவைசஸ்ல Zeiss இருந்தது. அது வந்து இப்போ சோனியும் விவோ யூஸ் பண்றாங்க போது ஐ எம் வெரி ஹாப்பி. ஆனா என்னதான் Zeiss லென்ஸே யூஸ் பண்ணாலும் கடைசியில மூஞ்சில பவுடர் போடுவேன்னு சொல்லும்போது எனக்கு வெறுப்பாகுது. சரி, இந்த வீடியோ முடிச்சுப்போம். சரிங்க, பார்க்கலாம். பை. வணக்கம்.